கொஞ்சம் ப்ரான் ஃப்ரையும் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம ப்ரான் ஃப்ரை இப்போ தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கோலி சோடா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு தொக்கு தான் பார்க்க போறோம். ப்ரான்ல ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டோம். இதில் ஒரு மண் சட்டி வச்சுருவோம். மண் சட்டி சூடாகட்டும். இப்போ சட்டி சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம எண்ணெயில் வேறு எதுவும் தேவையில்லை. ஒரு கருவேப்பிலை மட்டும் போட்டுட்டு நம்ம வெங்காயம், ஒரு பச்சை மிளகா 2ஆக நறுக்கி போட்டிருக்கோம். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அது மட்டுமே போதும். ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சிடலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வேகணும். முதல்ல வெங்காயத்தை வேக வச்சிடணும். கொஞ்சம் வெங்காயம் வந்த உடனே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வேகும். இப்போ நம்ம வெங்காயத்தோட கருவேப்பிலையும் சேர்த்துருக்கறனால நல்ல வாசனையாக இருக்குது. இதில் நம்ம குட்டி குட்டியாட்டு ஏதாவது சேர்த்தோன்னா பிள்ளைங்களும் அதிகமாக சாப்பிடாது. இது ஒரு ஈஸியான மெத்தடு. ஸ்பீடாக வேலையை செய்தோமா நேரம் டக் டக்குன்னு முடிஞ்சிடும். பிள்ளைங்களும் நல்ல டேஸ்டியாக சாப்பிடும். இது வேறு ஏதாவது போட்டோன்னா பிள்ளைங்க ஒவ்வொன்றையா தூக்கி தூக்கி வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இதுன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க பிள்ளைங்க. வெங்காயம் வெந்த உடனே ஒரு 1/2 கிலோ ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். அதை போடணும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ இதை கொஞ்ச நேரம் நம்ம கிளறி விடணும். இதில் இந்த ப்ரானோட தண்ணி வரும், தண்ணி விடும். அதை கிளியர் பண்ணோன்னா நம்ம அடுத்த மசாலா போட்டுடலாம். பாருங்க தண்ணி விடுது பாருங்க. இந்த ப்ரானில் உள்ள தண்ணி எவ்வளவோ அப்படி இந்த மாதிரி வந்துடும். இதெல்லாம் போன உடனே நம்ம தக்காளியை கொட்டணும். இப்போ இதில் அதோட தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த ப்ரான் கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு 4 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சதை அப்படி போட்டு அதையும் நம்ம கிளறி விடணும். இப்போ நல்லா தக்காளி போட்டுட்டு எல்லாம் கிளறி விட்டுக்கோங்க சேர்த்து. இப்போ இதில் தீ நல்லா வச்சு கொடுங்க. ஏன்னா அந்த தக்காளி நல்லா வேகணும், வெந்து இதோட செட் ஆகணும். அதனால் கொஞ்சம் வேகட்டும். நல்லா கொதிக்கட்டும். தக்காளி வேகணும். அதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு வேக வைங்க. இப்போ நம்ம இதை கொஞ்சம் எடுத்து பார்ப்போம்.
மறுபடியும் கொஞ்சம் கிளறி விடணும். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாம் போட்டு நம்ம வதக்கிடணும். இது நல்லா கிளறி விடுங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா வெந்த பிறகு தான் இது டேஸ்ட் நல்லாவே இருக்கும். மறுபடியும் இதை நம்ம இன்னும் கொஞ்சம் வேக விடணும். அப்போ தான் நம்ம வந்து சோத்துக்கு இதை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கொஞ்சம் விட்டோம்னா நல்ல பஞ்சு போல் வெந்துடும். கொதிச்சு இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் விட்டோம்னா நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். கொதிச்சுட்டா நல்லா வெந்துடும். இப்போ நம்ம நல்லா 10 நிமிஷம் அதை கொதிக்க வச்சோம். நம்ம இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்க, எண்ணெய் எல்லாம் அழகா பிரிஞ்சு நல்ல தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து இறக்க வேண்டியதான். இப்போ தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே கருவேப்பிலை மணத்தோட ரொம்ப டேஸ்டியாக பச்சை மிளகு வாசனை எல்லாமே சேர்ந்து ரொம்ப டேஸ்டான ஒரு ப்ரான் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது. உப்பு புளி காரம் எல்லாம் நல்லாவே இருக்குது. தக்காளியில் உள்ள புளிப்பு லைட்டாக அந்த உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா இருக்குது. உங்கள் வீட்டில் இது மாதிரி செய்து பாருங்கள். கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து தொக்கு மட்டும் இல்லை, கொஞ்சம் ப்ரான் ஃப்ரையும் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். இது வேறு ஒன்றும் இல்லை, இஞ்சி பேஸ்ட்டு, சில்லி பவுடரு, கொஞ்சம் கரம் மசாலா, மஞ்சள் பொடி எல்லாமே சேர்த்து அழகாக விரவி உப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ 2 இதுவுமே ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு, ப்ரான் தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. மாதிரி நம்ம ப்ரான் ஃப்ரை பண்ணியிருக்கோம் பாருங்கள்.